لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் நன்றி. இந்த நேரத்தில் என்னுடைய பேச்சை தொடங்கும் போது சலாம் சொன்னேன். மாஷா அல்லாஹ், எத்தனை பேர் என்னுடைய சலாம் பதில் சொன்னீங்க? பதில் சொன்னவங்க கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிற சுன்னா. ஒரு சுன்னாவை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும்னா பகுதி பகுதியாக அதனுடைய நன்மை பெறுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு அதனுடைய வாழ்க்கையை அதிகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நன்மை அதிகமாகிட்டே இருக்கும். நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் எனக்கு 30 நன்மைகள் கிடைக்கும். யாரெல்லாம் இங்க வஅலைக்கும் அஸ்ஸலாம் சொன்னீங்களோ இன்ஷா அல்லாஹ் எத்தனை நன்மை? 10. யாரெல்லாம் சொல்லும் போது வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்களோ எத்தனை? 20. யார் என்னை போலவே வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இன்ஷா அல்லாஹ் திரும்ப 30. இது கல்வி. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இது கல்வி. இதை நாம செயல்படுத்துவதுதான் ஒழுக்கம். இன்னைக்கு நான் பேச போற சப்ஜெக்ட் தலைப்பு என்னன்னு கல்வியும் ஒழுக்கமும். இந்த கல்வியும் ஒழுக்கமும் நம்மிடம் வர வேண்டும்னா நம்முடைய அகீதா, நம்முடைய நம்பிக்கை சீராகும். அதாவது சலாம் சொன்னா 10, 20, 30 நன்மைகள் பத்தி பேசிக்கிட்டோமே. இந்த நன்மைகளை கொடுக்க போவது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, அவன் யார்? அவன் நம்முடைய ரப்பு, ரப்புல் ஆலமீன். எல்லா உலகங்களையும் படைத்து வளர்த்து பாதுகாத்து என்றுமே உயிரோடு இருக்கக்கூடியவன். நாம் அப்படி அல்ல. நமக்கு எப்போது மௌத் வரும் நமக்கு தெரியாது. அல்லாஹ் தான் அறிவான். ஆனா அல்லாஹ்வுக்கு எப்பவுமே மௌத் இல்லை. அல் ஹை, அல் கய்யூம். யாருக்கெல்லாம் இந்த ரெண்டு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லும் போது ஒரு ஆயத்து ஞாபகம் வருது? கை தூக்குங்க. அல் ஹை, அல் கய்யூம். இந்த ரெண்டு பெயர்கள் அல்லாஹ்வுடைய அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, மிக மிக அழகான பெயர்கள். இந்த ரெண்டு பெயரை சொன்னோனே யாருக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஆயத்து ஞாபகம் வருது? கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ், பெண்கள் பொறுத்து கை தூக்கிட்டாங்க. ஆண்கள் பொறுத்து யாருக்கு ஞாபகம் இல்லையா? மாஷா அல்லாஹ், சொல்லுங்க பாய். ஹய்யுல் கய்யூம், அது சரி. என்ன ஆயத்து ஞாபகம் வந்துச்சு? இந்த பக்கம் சொல்லுமா? என்ன ஆயத்து? ஆயத்துல் குர்சி. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல அல்லாஹ்வை இறக்கின்ற மகத்தான ஆயத் ஆயத்துல் குர்சி. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அல் குர்சிங்கிற வார்த்தை அந்த ஒரு ஆயத்துல மட்டும் தான் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய குர்சி வஸிஅ குர்சியுஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வுடைய குர்சி வானங்களையும் பூமிகளையும் உள்ளடக்கியது. 7 வானங்களை 7 பூமிகளை சுற்றி வளைச்சு அல்லாஹ்வுடைய குர்சி நம்ம கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு மிக பிரமாண்டமானது. 7 வானங்களை பூமியை உள்ளடக்கியிருக்குன்னா யோசித்து பாருங்க, இந்த பூமி எவ்வளவு பெரியது, இந்த மேல நம்ம பார்க்கக்கூடிய வானம் எவ்வளவு பெரியது, அதுவும் 7 பூமிகள்லாம் எவ்வளவு பெரியது, 7 வானங்கள்னா எவ்வளவு பெரியது. இது எல்லாமே ஒரு குர்சிக்கு கீழே இருக்கு அப்படின்னா அந்த குர்சி எவ்வளவு பெரியதா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த குர்சிக்கு எதிரில தான் அல்லாஹ்வுடைய அல் அர்ஷ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிற படைப்புகளிலேயே பெரிய படைப்பு அல் அர்ஷ். சொல்லுங்க, அல் அர்ஷ். அல்லாஹ் தஆலா அந்த அர்ஷை பற்றி குர்ஆன் என்ன சொல்றது? அல் அர்ஷுல் அதீம், மிக மகத்தான அர்ஷ் என்று சொல்றது. அந்த அர்ஷை மலக்குகள் சுமந்து கொண்டிருக்கிறார். அந்த அர்ஷ்க்கு முன்னாடி எதிரில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பாதத்தால் தான் அல் குர்சி. ஒரு விஷயம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி சொன்னாங்க,
அர்ஷுக்கு முன்னாடி குர்சியுடைய அளவு, அதோடைய சைஸ் எப்படி தெரியுமா? ஒரு பெரிய அனாந்த பாலைவனம், ஒரு டிசர்ட், ஒரு பெரிய பாலைவனம். அந்த பாலைவனத்து டிசர்ட்ல ஒரு சின்ன மோதிரம், அந்த மோதிரத்தை போட்டா அவ்வளோ பெரிய பாலைவனத்துக்கு முன்னாடி இத்தோடு மோதிரம் எப்படி இருக்கும்? ரொம்ப அற்பமா இருக்கும் இல்லையா? அது போல அர்ஷுக்கு முன்னாடி குர்சி ரொம்ப அற்பமான சின்ன பொருள். அல்லாஹ் அக்பர். ஆயத்துல் குர்சி அல்லாஹ் சொல்ற வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். இந்த குர்சிக்கு கீழே தான் 7 வானங்கள் 7 பூமிகள் இருக்கு. இந்த குர்சி அர்ஷுக்கு முன்னாடி ஒரு அற்ப வளையம் போடலாம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அர்ஷ் அது எவ்வளவு பிரமாண்டமானது. சுப்ஹானல்லாஹ். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய இமாம், அவங்க சொல்றாங்க அல்லாஹ் அக்பர், இந்த அர்ஷையும் படைத்த அல்லாஹ் அவன் எவ்வளவு பெரியவர். அல்லாஹ் அக்பர். இந்த அல்லாஹ்வை பற்றிய அறிவை ஒருவருடைய ஈமான்ல, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய பண்புகளை, அவருடைய பெயர்களை, அவருடைய வல்லமைகளை, அவன் நம்ம எதற்காக படைத்திருக்கிற அறிவை, இந்த நம்பிக்கையை, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற பற்றிய தெளிவை ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய அன்புல, தன்னுடைய உள்ளத்துல இருத்திக் கொள்வது இருக்குல்ல, உறுதியா அதை பற்றி நம்பிக்கையோடு இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் இல்மிலேயே முதலாவது. நம்ம கல்வி சொல்றோம். கல்வி எத்தனை வகை இருக்கு? எதை பற்றி கல்வி? இப்போ இது இருக்குது, இதை எப்படி தயாரிக்க வேண்டும், இதுக்கு கல்வி. இதை எதில் தயாரிக்கணும், இதுக்கு எப்படி இந்த வடிவம் தரணும், எப்படி இந்த அழகான ஒரு டிசைனை உருவாக்கணும், அதுல இந்த கலர்ஸ் எப்படி கொடுக்கணும், இதுக்கு கல்வி. இந்த மைக் இருக்கு, இந்த மைக்கை எப்படி உருவாக்குறது, இது பேச பேச சப்தத்தை உரத்து எல்லாரும் கேட்கிற விதமா கொடுக்கணும்னா அதுக்கு என்னது தேவை? அப்ப ஸ்பீக்கர்னா என்ன, மைக்னா என்ன? இது பவர் பயிற்சியா வேலை செய்யாது உண்மைதானே? அப்ப பவர்னா என்ன, மின்சாரம்னா என்ன, கரெக்ட். அதுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன், இதுக்கு கல்வி தேவை. இந்த தண்ணீர் எப்படி கிடைக்குது, இதுக்கு கல்வி தேவை. இந்த தண்ணீர் யார் மூலமாக நமக்கு கிடைக்குது, இதுக்கு கல்வி தேவை. இந்த தண்ணீர் எப்படி கிடைச்சிச்சு? இது ஒரு கம்பெனி வந்து ஒரு ஒரு வாட்டர் கேன், இந்த மாதிரி ஒரு பாட்டில் தயாரிச்சிச்சு. அப்புறம் இன்னொரு கம்பெனி அதை வாங்கிட்டு தண்ணீரை ஊற்றிச்சு, ஃபில் பண்ணிச்சு, அப்புறம் ஊற்றிடுச்சு, பேக் பண்ணிடுச்சு, லேபிள் ஓட்டுச்சு, அப்புறம் இங்கே வந்துச்சு, கரெக்டாக இருந்தா இங்கே வந்துச்சு. இப்படிதானா? இதெல்லாம் மேலோட்டமான கல்வி. ஆனா உண்மையிலே தண்ணீரை படைக்க முடியுமா நம்மால்? முடியாது. இந்த தண்ணீரை படைத்தவன் யார் என்ற கல்வி இருக்குல்ல, அதுதான் ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியான இறைவன், அவனை தவிர வேறு எவனும் இல்லை. அவன் யார்? அல் ஹய், எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியவன். அவனுக்கு மரணமே இல்லை. லா யமூத், அவன் இறக்கவே மாட்டான். அல் கய்யூம், அவன் தன்னை தானே நிலையாக்கி கொண்டான். அவன் தான் எல்லாவற்றையும் படைத்து நிலையாக்கி பாதுகாக்கிறான். அவனை யாரும் பாதுகாக்க மாட்டாங்க, அவனை யாரும் பாதுகாக்க தேவையே இல்லை. அவன் தான் எல்லாரையும் பாதுகாக்க முடியும். அவன் யாராலும் அழிக்கப்பட முடியாதவன், எப்போது நிலையா இருக்கிறவன். அவனை அவனிடம் யாரும் போட முடியாது. அல் கய்யூம் லா தஹ்துஹு சினத்துன் வலா நௌம். அவனுக்கு எந்த தூக்கமும் அவனை பிடிக்காது. நல்ல தூங்க மாட்டான், அது ஒரு குட்டி தூக்கம் போட மாட்டான். அவனுக்கு இதெல்லாம் அந்த பலவீனம் தான் இல்லை, அந்த வீக்னஸ்லாம் இல்லை. இப்ப நமக்கு தூக்கம் வரும். இப்போ பேச பேச சிலருக்கு அப்படியே சுகமா. சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? அவனுக்கு ஒரு அறிவு இருக்கு, அவனுக்கு ஒரு கல்வி இருக்கு, அவனுக்கு தெரியும். இந்த மாதிரி அல்லாஹ்வை பற்றி இவர் பேசிட்டு இருக்காரு, ஆயத்துல் குர்சி பற்றி பேசிட்டு இருக்காரு. ஆயத்துல் குர்சி ஓதினா எவன் நேரம் ஓடுவான்? சைத்தான் ஓடுவான். சைத்தானுக்கு தெரியும். இத மக்கள் நல்லா கத்துக்கிட்டாங்கன்னா பொதுவாக ஓதினாலே நம்ம ஓட வேண்டியதா இருக்கு. இதுல இருக்கிற அர்த்தத்தை விளங்கி, இதுல இருக்கிற கல்வி தெரிஞ்சு, ஓ அல்லாஹ் இப்படிப்பட்டவனா, அல்லாஹ் இப்படிப்பட்டவனா, அவருடைய மகத்துவம் இப்படிப்பட்டதா, குர்சி
சைத்தான் செய்வான், இவனை தூங்க வச்சு அப்படியே தூங்க வச்சா இவர் என்னதான் கப்பலாலும் சரி, எவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் வச்சாலும் சரி, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, நமக்கு சக்சஸ் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். அப்போ பக்கத்துல இருக்க நான் என்ன செய்யலாம், தூங்குறவரை பார்த்து கொஞ்சம் தண்ணி எடுத்து பச்சுன்னு அடிச்சுட்டு நான் பேசிட்டு இருக்கிறது ஏன் தெரியாதீங்க அப்படி கேட்கணும். ஆனா ரொம்ப தூரமா இருக்கிறவங்க எப்படி தண்ணி அடிக்கிறது முகத்துல ஒண்ணு செய்யுது. அப்போ உஷாரா இருக்கணும். சைத்தான் நல்ல விஷயங்களை செய்ய வைக்கிறதுக்கு தூங்க வைக்கும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் யாருக்கா ஞாபகம் வருதா? ஃபஜ்ருடைய நேரம் வரும் பொழுது அவன் என்ன செய்யறான், வந்து காதுல போடுறான். என்ன போடுறான்னா, நம்ம கிழிக்கலாம் நினைக்கும் போது லைலுன் தவீல், இன்னும் இரவு நீளமா இருக்கு, இன்னும் தூங்குதா, இன்னும் நேரம் இருக்கு, நேரம் இருக்கு, வளராடிச்சு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும், இன்னும் கொஞ்சம் அப்படி அப்படியே இன்னும் கொஞ்சம் படுத்து கண்ண முடியும் நம்ம சொல்லலாம் அப்படி. அப்புறம் சைத்தான் செய்வா, சுமுகே போயிடும், நல்ல காதுல ஒண்ணு கழிச்சு போயிடும், மூத்தடிச்சு போயிடும். ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த மனுஷனை இது தூங்க வச்சாதான் இவன் தொட மாட்டான். இவனுக்கு அந்த நேரத்துல சுகம், பொதுவா மற்ற நேரத்தை விட சுகமா இருக்கிற நேரம் எது, அந்த பதிவுடைய நேரம் இருக்கிறது ரொம்ப சுகமா இருக்கும். அதனாலதான் நைட்டெல்லாம் தூக்க வேண்டீங்க. அப்புறம் 3:30 மணிக்கு மேல தூக்க வச்சுங்க. அப்புறம் நான் எடுத்தது 8, 9, 10. அப்ப பாருங்க, சைத்தான் விழிக்க வச்சு, டிவி பார்க்க வச்சு, பாட்டு கேட்க வச்சு, மொபைல நோண்ட வச்சு, மொபைல்லையே கண்ணை உள்ள ஊட்டி ஆட்ட வச்சு, கடைசியில அவன் என்ன தீங்குறான், அவன் என்ன பார்க்கறான், அப்படியே அந்த மொபைல பார்க்கிற அந்த வீடியோஸ் எல்லாம் அவன் இதை திட்டான், அங்க போனா, இங்க வந்தா, அவன் இதை சாப்பிட்டான், அதை சாப்பிட்டு காட்டான், இது ரொம்ப சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல அப்படின்னு சொன்னா இதை எல்லாத்தையும் கேட்க வச்சு கடைசியில நேரம் எல்லாம் நாசமான பிறகு ஒன்னும் சாப்பிட கிடைச்சிருக்காது. ஆத்தம் மட்டும்தான் கடைசியில தொழுகை போயிடும், நல்ல விவாதத்துக்கு போயிடும், ஆரோக்கியம் போயிடும். அவன் திங்கிறத பார்த்தோன்னே ஆரோக்கியம் வந்துமா, வந்துட்டாங்க வராது, கண்ணுல இருக்கிற ஆரோக்கியம் போயிடும், கண்ணு கேட்க போயிடும். அப்போ சைத்தானுக்கு தெரியும் எப்படி நல்ல விஷயங்களின் பக்கம், அல்லாஹ்வுக்கு பிடித்த பாதையின் பக்கம் போகிறவங்க தடுக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன வீக்னஸ் இருக்குது, அந்த வீக்னஸை யூஸ் பண்ணணும். ஒருத்தர் சின்ன பையன், அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, கொஞ்சம் வாலிப பையன், அவனுக்கு ஒரு வீக்னஸ், இன்னொரு வயசானவர், அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும், இதை யூஸ் பண்ணணும். வயசானவரா ஊர் பலாவெல்லாம் பேசி கழுவு உட்கார்ந்து, யார் வீட்டுல என்ன நடந்தது, ஒரு பெண்ணுக்கு தெரிகிறது, பக்கத்து வீட்டுல, அதுக்கு பக்கத்து வீட்டுல, அதுக்கு பக்கத்து வீட்டுல, கடைசி தெருவுல இன்னும் 10 தெரு தாண்டி என்ன நடக்குது, அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு இந்த பெண்ணுக்கு தெரியல. ஏன்னா வீட்டுல என்ன நடக்குது, அங்க என்ன நடக்குது, இங்க நடக்குது. ஆக மொத்தம் அல்லாஹ்வுடைய நபி காலத்துல அல்லாஹ்வுடைய நபி வீட்டுல என்ன நடந்துச்சு, நம்முடைய சஹாபாக்கள் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, நம்முடைய நபிமார்கள் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, நம்முடைய நல்லோர்கள் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, நம்முடைய இமாம்கள், கல்வியாளர்கள் ஹதீஸ்கள் எல்லாம் தேடி ரொம்ப சேகரிச்சு நாடு நாடா பயணம் செய்து சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் இப்படி ஹதீஸ் கிதாபுகளை தொகுத்து கொடுத்தாங்களே, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு இது எல்லாம் தெரியாது. பக்கத்து வீட்டுல நடக்குது, அங்க என்ன நடக்குது, இங்க நடக்குது, அவன் வீட்டுல நடக்குது, இவன் என்ன செய்தா, அவன் என்ன செய்தா, அவன் என்ன செய்தா, இவன் என்ன செய்தா, இதையெல்லாம் தெரிய வச்சுதான் நாம எதை தெரிஞ்சுக்கணுமோ, எது உண்மையிலே கல்வியோ அதை விட்டு சைத்தான் போடுறோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பற்றி கல்வி இருக்குல்ல, அவனை பற்றி நாலேஜ், அல்-இல்ம், இதுதான் அடிப்படை. நான் இதை ரொம்ப எளிமையா உங்களுக்கு சொல்றேன் என் சகோதரிகளுக்கு. ஆயத்துல் குர்சி நாம் ஓதி கொண்டுதான் இருக்கோம். நம்மள நிறைய பேக்கெட்ல பெரிய பேக்கெட்டோட ஆயத்துல் குர்சி இருக்கு. நம்முடைய வீடுகள்ல எந்த வீடுமே மிச்சம் இல்ல, ஆயத்துல் குர்சி தொங்காத வீடு இல்ல. உண்மையா இல்லையா? நம்முடைய வீடுகள்ல இன்னும் ஃப்ரேம் போட்டு, நிறைய வீடுகள்ல வசதியாக ரொம்ப அழகா ஃப்ரேம் போட்டு ஆயத்துல் குர்சி போட்டுருக்காங்க. ஆனா நம்மள எத்தனை பேருக்கு அதுல கல்வி இருக்கு. அந்த கல்விங்கிறதையும் ஒழுக்கத்தையும் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய இடம் எங்கிருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா? நம்முடைய சடங்குகள்ல கல்வி ஒழுக்கம் இல்லை, நாம உருவாக்கி கொள்வதில்லை. நாம நம்முடைய நபியை போல ஓதுவதில்லை, நம்முடைய நபியை போல புரிந்து கொள்வதில்லை, நம்முடைய நபி தோழர்கள், சஹாபாக்கள், சஹாபியாக்கள் போல அமல் செய்வதில் தான் கல்வி. கல்வி என்பது
அல்-பாரி, அல்-முஸவ்விர், அல்லாஹ்வுடைய பெயர்களை அறியணும், அவருடைய பண்புகளை அறியணும். எந்த படைப்புக்கு ஒப்பிடாதவன், நிகரே இல்லாதவன், அதை அறியணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தண்ணீரை படைக்காம நமக்கு இப்போ வாட்டர்ல இருக்கிறது, நம்முடைய குளத்திலே வந்திருக்காது, நம்முடைய டேங்க்லயே இருக்காது, நம்முடைய பூமியிலே இருந்திருக்காது. அல்லாஹ் தஆலா வானத்தை படைச்சா கீழே பூமிக்கு இறக்குறான், அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். அப்ப அவனுக்கு நன்றி செலுத்துவதில் இருந்துதான் நம்முடைய கல்வி. அஷ்குர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல். அது என்ன? முதலில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதில் அவன் ஒருவன் தான் இபாதத்துக்கு உரியவன், அவனை தவிர யாரும் இபாதத்துக்கு உரியவர்கள் இல்லை, நாம் நம்பிக்கணும். அதான் லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அவனை தவிர, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. எல்லா இபாதத்துக்கும் அவனுக்கு தான் சொல்லணும். நம்முடைய பிரார்த்தனை துஆ அவனுக்கு தான் சொல்லணும், அவனுக்கு தான் பிரார்த்தனை செய்யும். நம்முடைய நேர்ச்சை அவனுக்கு மட்டும்தான். ஏன் நம்ம சத்தியம் செய்யறோம்? அவனுடைய பெயரின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். தொழுகை அவனுக்குரியது, நோன்பு அவனுக்குரியது, ஏன் ஜக்காத்து கூட அவனை திருப்திக்காக நம்ம கொடுக்கிறோம். ஹஜ் எதுக்கா செய்யறோம், உம்ரா எதுக்கா செய்யறோம்? ஏன்னா அல்லாஹ் நம்மை படைச்சதே அதுதான். வமா خلقtul ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காக நான் படைக்கவில்லை. நாம் எதற்காக உயிரோடு இருக்கிறோம்? காரணம் தெரியுமா? எதுக்கு நமக்கு மண்டை போட்டுறாங்க? எதுக்கு ரெண்டு கண்ணு, ரெண்டு காது, ஒரு வாய், அந்த வாய்க்கு ரெண்டு பல்லு, ஒரு நாக்கு? எதுக்கு? எதுக்கு இந்த ரெண்டு கை? எதுக்கு ரெண்டு கால்? எதுக்கு பேசுற சக்தி எல்லாம் கொடுத்தா? எதுக்கு நடக்கிற சக்தியை கொடுத்தா? எதுக்கு அல்லாஹ் தஆலா நம்மளை ஒரு குழந்தையா படைச்சவன்? பிறகு நம்ம வளர்ந்துருக்கிறோம், வளர்ந்துகிட்டே இருக்கிறோம், வயது ஆகுது. ஒரு குழந்தை முதல்ல தவழுது, அதுக்கு பிறகு நடக்க பார்க்குது, நடக்குது, அப்புறம் ஓடுது, விளையாடுது. அடுத்தடுத்து அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு வயசு ஆகாத ஒரு கட்டத்தில் கல்யாணம் நடக்குது. அது அந்த குழந்தைக்கு குழந்தைகள் பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தைகள் பெற முடியும். அவர் வயதாகுது, பிறகு அவர் தாத்தாவோ பாட்டியாவோ மாறிட்டாரு, பிறகு மாறி போகிறார். இதுதான் வாழ்க்கையா? இந்த வாழ்க்கையை அல்லாஹ் எதற்காக கொடுத்திருக்கிறான்? நம்மை படைத்த நம்முடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் வணங்கி இது அவனை பற்றிய கல்வி, அவனை பற்றிய அறிவை நாம் வளர்த்துக்கணும். இப்போ அறிவும் கல்வியும் ஒழுக்கமும் எங்கிருந்து தொடங்குது அப்படிங்கிறத இப்ப நான் சொன்னேன். அல்லாஹ் தஆலா லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் அப்படின்னு சொல்லிட்டு மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அவனிடம் அவருடைய அனுமதி இல்லாமல் யார்தான் பரிந்து பேச முடியும், சிபாரிசு செய்ய முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறார். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட நம்ம துஆ செய்வோம். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசு, அவருடைய ஷஃபாஅத் நமக்காக, நம்முடைய உம்மத்திற்காக, நம்முடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடன் நமக்கு இருக்க வேண்டும். அது நமக்கும் அந்த ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும். இந்த ஷஃபாஅத்துடைய அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய நபிக்கு அனுமதி கொடுத்த பிறகு நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட சிபாரிசு செய்வாங்க. எதுக்காக நம்ம எல்லாம் சொர்க்கம் போகணும்னா இது கல்வி. ஏன்னா இதுதான் நம்முடைய நம்பிக்கையின் ஆரம்பம். இந்த நம்பிக்கை சரியில்லை, அது என்ன சொர்க்கம் உண்டா நரகமா அப்படி ஒன்று உண்டா? நான் இதை பார்த்தேன், என் கண்ணை நான் பார்க்கலையே, நான் நம்பலாமா? நான் ஏன் நம்பணும் இப்படின்னு ஒருவர் சிந்திக்கிறான், நினைக்கிறான்னா அவன் அல்லாஹ் எதை மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்ளணும்னு சொன்னானோ அந்த மறைவான விஷயங்களை நம்ப மறுக்கிறவன். அந்த மறைவான விஷயங்களை நம்ப மறுக்கிற ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது, முஸ்லீமாக இருக்க முடியாது. அவனுக்கு பேர் காஃபிர். அவன் தௌபா செய்யணும், அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் எதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் அதையெல்லாம் நம்பணும். ஒரு கேள்வி கேட்கிறேன், அல்லாஹ் கட்டாயம் நம்மை நம்ப வேண்டும் என்று சொன்ன ஈமானுடைய தூண்கள் எத்தனை? ஈமானுடைய தூண்கள், பில்லர்ஸ் ஆஃப் ஈமான், கை தூக்குங்க, எத்தனை நம்பர் மட்டும் சொல்லுகிறோம். நான் மாஷாஅல்லாஹ் சொல்லுங்க, 6 பேருக்கு மாஷாஅல்லாஹ் ஒரு அன்பளிப்பு கொடுப்போம். வாங்க வாங்க, இங்க வாங்க வாங்க வாங்க, உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய
அவருடைய நபிக்கு ஹராம், அவருடைய குடும்பத்துக்கே ஹராம். அதை வாங்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் கொடுத்தா இது அன்பளிப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அன்பளிப்பேருக்கு ஒருத்தருக்கு அன்பளிப்பு செய்யணும். நீங்களும் உங்க வீட்டுல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அன்பளிப்பு பண்ணணும், நல்ல விஷயங்களை பேசணும். இப்ப கேட்கறீங்களே மாஷா அல்லாஹ் ஈமானுடைய தூண்கள் 6 சொன்னார். என்னென்ன தூண்கள் சொல்றீங்களா? நான் சொல்லுமா? யாராவது வேற யாராவது சொல்றீங்க? ஈமானுடைய தூண்கள் 6 சொல்றீங்க. மாஷா அல்லாஹ் உட்காருங்க. வேற யாரும் சொல்றீங்க? யாரா ஈமானுடைய தூண்கள் சொல்றீங்களா? 6 தூண்கள் சொல்றோம். பேர் சொல்றோம். 6 என்னென்ன? மாஷா அல்லாஹ் வாங்க முதல்ல நின்றவங்களுக்கு சான்ஸ். முதல்ல கை தூக்கு மட்டும் இல்ல, நின்றுதான் பயான். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. உங்களுடைய பேர் என்னமா? முஃப்லிஹா. மாஷா அல்லாஹ். இன்னும் வைக்கா ஆமா மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. Believe in Allah. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது. Believe in angels. சொல்லுங்க. Believe in angels. மலக்குகள் மீது நம்பிக்கை வைப்பது. மூன்றாவது believe in books. Believe in books. வேதங்கள் மீது நம்பிக்கை வைப்பது. நான்காவது believe in messengers. messengers. அதாவது சில நேரத்துல பதில் எல்லாருக்கும் தெரியும், மேடைக்கு வந்து மறந்து போயிடும். அதுதான் இது. அதான் நானே என்ன பண்றேன், தூதர்கள் மீது நம்பிக்கை வைப்பது. அப்புறம் ஃபிஃப்த் believe in day of judgment. மறுமை நாளின் மீது நம்பிக்கை வைப்பது. ஆறாவது கடைசி believe in qadar. விதியின் மீது நம்பிக்கை. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். பாத்தீங்களா பிள்ளைங்க ஆர்வமா இருக்காங்க. இதுல என்ன விஷயம்னா, இங்கிருந்துதான் நம்முடைய அக்கீதா போறது. நம்முடைய அக்கீதா என்று சொன்னா நம்பிக்கை, நம்முடைய கொள்கை. அல்லாஹ்வை பார்த்துக்கிறோமா? பார்க்கல, நம்பிக்கை கொள்ளணும், உறுதியா நம்புகிறோம். இந்த வானத்தில் பூமி அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. அல்லாஹ் தான் என்னை படைத்தான், உங்களை படைத்தான். என்னுடைய அம்மா, எங்க அத்தா, உங்க அம்மா, உங்க அத்தா, என் தாத்தா, என் பாட்டி, உங்க தாத்தா, உங்க பாட்டி, உங்க பாட்டா, கூட்ட, முப்பாட்ட, என் பாட்டா, முப்பாட்ட, அப்படியே பின்னாடி போனா ஆதம், ஹவ்வா, அவங்களை படைச்சது அல்லாஹ் தான். ஆதம் ஹவ்வா மட்டும் இல்ல, ஜின்களை படைச்சவன் அவன் தான். அந்த ஜின்கள்ல ஒருத்தன் தான் இப்லீஸ், அவனை படைச்சது அல்லாஹ் தான். எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ் அவன் தான் மழையை இறக்குகிறான். அவன் தான் புல் பூண்டு பழம் செடி கொடி மரங்கள் எல்லாத்தையும் விளைவிக்க வைக்கிறான். அதிலிருந்துதான் அறுக்கப்பட்டு நமக்கு கடைக்கு வருது. வாங்குறோம், காய்கறி வாங்குறோம், பழங்களை வாங்குறோம், அதைத்தான் நம்ம சமைக்கிறோம், சாப்பிடுறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். இது ஒழுக்கம். அப்ப கல்வி அல்லாஹ்வை பற்றி அறிவது. நாம நம்முடைய பள்ளிக்கூட புத்தகங்கள் படிக்கிறது மட்டும் இல்ல, பள்ளிக்கூட புத்தகங்கள்ல கணக்கு படிப்போம், லாங்குவேஜ் தமிழ் படிப்போம், இங்கிலீஷ் படிப்போம், ஹிந்தி படிப்போம், உருது கூட படிப்போம். மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இல்ல, சயின்ஸ் படிப்போம். சயின்ஸ், இந்த வானம் பூமி எப்படி இயங்குது, என்ன நடக்குது, பிசிக்ஸ்னா என்ன, கெமிஸ்ட்ரினா என்ன, பயாலஜினா என்ன, உயிரியல், உயிர் விலங்குகள்னா என்ன, வானம் எப்படி இயங்கிட்டு இருக்குது, கோள்களை பற்றி படிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு தெரியுமா என்னெல்லாம் நாம் பள்ளிக்கூட புத்தகங்கள்ல படிக்கிறோமோ அந்த அனைத்துக்கும் ரப்பு அல்லாஹ். கல்விய நாம நம்முடைய இல்மோட கனெக்ட் பண்ணிக்கணும். பிசிக்ஸ் படிக்கலாம், அந்த பிசிக்ஸ்ங்கிறது இயற்பியல், இந்த உலகத்துடைய இயல்பு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஒரு பொருள் எடுத்து இப்படி விட்டா தொப்பன் இருக்குது. பாத்தீங்களா, இப்படியே விழுந்துருக்கு. இப்போ இதெல்லாம் இருந்துச்சு, இதை எப்படி நம்ம ஈமானோட கனெக்ட் பண்ணிக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன விதிப்படி ஒன்றை படைத்திருக்கிறானோ அதன்படி தான் நடக்கும். பொருள் இப்படி எடுத்தது அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விதி. அல்லாஹ் அந்த விதியெல்லாம் படிச்சாங்க. ஆனா விழுந்ததே ஒரு விதி. அது கீழே புவி ஈர்ப்பு, கீழே இறக்குது, டக்குன்னு விழுது. இதுதான் அல்லாஹ் படைச்ச இயல்பு. மழை கீழே இறக்குது. அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிற படைப்புடைய இயல்புகளை பற்றி படிக்கிறோம்.
இன்னொரு பக்கம் கேஸா மாறிடுது, ஆவியா பறந்துடுது. அப்ப இது படிக்கிறது கெமிஸ்ட்ரி. ஓகே, ரைட், கம் ஆன் லிசன் கேர்ஃபுல்லி. அப்போ இப்ப நான் சொன்னேன், ரைட், கம் ஆன் லிசன் கேர்ஃபுல்லி. இங்கிலீஷ் அல்லாஹ் தஆலா மொழியை படைச்சான். மொழி, லாங்குவேஜ் அல்லாஹ் படைக்கப்பட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஓகே, எழுதுங்க. மாஷாஅல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக், ஜஸாக்கல்லாஹு கைரன் வ கைரல் ஜஸா. அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி கொடுப்பான். பாத்தீங்களா, வந்து அவர் ஹெல்ப் பண்றார். இப்போ இஸ்லாமிக் நாலேஜ் என்ன தெரியுமா, அவர் ஹெல்ப் பண்றார். உங்க ஸ்கூல்ல சொல்லுவாங்க தேங்க்ஸ் சொல்லுங்க, ஆனா தேங்க்ஸ் நன்றி அவ்வளவுதான். ஆனா இஸ்லாம் நமக்கு ஒழுக்கத்தை கல்வியோடு கனெக்ட் பண்ணிருக்கு. எப்படி தெரியுமா, நாம உட்கார்ந்து வாசிக்கிறோம் ஜஸாக்கல்லாஹு கைரா அப்படின்னா என்ன, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி கொடுப்பாங்க. நீங்க செய்தீங்க, இது நல்ல காரியம். அப்ப அல்லாஹ் இதற்கு கூலி கொடுக்கணும். ஓகே, அப்போ இது இஸ்லாம் நம்முடைய இல்மோடு ஒழுக்கத்தை கனெக்ட் பண்ணி. இதுக்கு எது தேவை, இந்த பிரார்த்தனை செய்யணும்னா நம்முடைய ஈமான் தேவை, நம்முடைய அகீதா இருக்கும். ஓகே, அல்லாஹ்வை நம்பல, அவன் பிரார்த்தனை செய்வானா, தேங்க்ஸ் சொல்லு. அப்போ பள்ளிக்கூட படிப்புல இருக்கிற கல்வியில ஈமான் இல்ல. புரியுதா? எக்ஸாம்பிள் சொல்றேன், புரியுதா? யாரெல்லாம் என்னை பார்த்துட்டு கவனிச்சுட்டு இருக்கிறோம், நாங்க தூங்குறீங்க, கை தூக்குங்க. கையை தூக்காம தூங்குறீங்கன்னா அப்படி புரியுது. கையை தூக்கலைன்னா தூங்குறீங்க, கையை தூக்கலைன்னா தூங்குறீங்க. அது யாராதான் சரி, நீங்க என்ன சிரிச்சுட்டு தான் சரி, தூங்குறீங்க. கை தூக்குறீங்களா, அப்ப நீங்க தூங்குறாங்க. இப்படி சொல்லிட்டா தூக்கிடுவாங்க, எல்லாம் நினைச்சுவாங்க. இல்ல இல்ல இல்ல, ரெண்டு கை. ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக். இப்ப நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேங்கிறத கவனிக்கணும். உலக கல்வி என்பது ஈமான் இல்லாதது. அது ஈமான் சொல்லிக் கொடுக்கிற வேலை. ஏன் தெரியுமா, சொல்லிக் கொடுக்கிறவங்களுக்கு ஈமான் என்னன்னு தெரியாது. நான் படிக்கிற உலக கல்வி இருக்கு, அது இந்த உலகத்தை பற்றி கல்வி. ஆனா நாம ஈமானோடு படிக்கும் போது இந்த உலகத்தை படைத்தவங்க கனெக்ட் பண்ணிப்போம். அதுக்கு உதாரணம் சொன்னேன், தண்ணீரை பற்றி படிக்கிறது கெமிஸ்ட்ரியில இருக்குது. இது என்ன நிலையில இருக்குது, அதை சூடு பண்ணா என்ன நிலையாகும், இது ஃப்ரீசர்ல வச்சா என்ன நிலையாகும். இது உலகத்தை பற்றி கல்வி. ஆனால் இந்த தன்மையை கொடுத்தது யாரு, அல்லாஹ். அவன் தான் இதை படைச்சிருக்கிறான். இதுக்கு அல்லாஹ் இந்த தன்மையை கொடுத்திருக்கிறான். இது ஐஸ் கட்டியா மாறும், அதையே வெப்பத்தில் அது அப்படியே ஆவியா மாறிடும். அப்புறம் ஒரு மிதமான நிலையில இருக்கும், தண்ணீரா இருக்கும். இதே தண்ணீர் அல்லாஹ் பல வகை படைச்சிருக்கிறான். எதனால கடல் தண்ணீர் உப்பு கரிக்குது அப்படின்னா, அங்க நீங்க பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரியில ஒரு காரணம் படிப்பீங்க. ஆனா அந்த நிலையை ஏற்படுத்தியவன் அல்லாஹ். அதே அல்லாஹ் தான் நம்முடைய நிலத்தடி நீர்ல ஒரு தன்மை வச்சிருக்கிறான், கடல் நீர்ல ஒரு தன்மை வச்சிருக்கிறான், மழை நீர்ல ஒரு தன்மை வச்சிருக்கிறான். அந்த சுவை வேற, இந்த சுவை வேற. சுப்ஹானல்லாஹ். அப்போ நாம் உலகத்தை பற்றி படிப்புல ஈமான கனெக்ட் பண்ணிட்டே படிச்சாதான் அங்க நம்ம முஸ்லிமா நிற்கணும். வெறும் உலகத்திலேயே ஒருத்தர் ஒரு உதவி செய்யறாங்கன்னா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க. நமக்கு ஈமான் இருக்குது, அதனால என்ன செய்யறோம், ஜஸாக்கல்லாஹு கைரா சொல்றோம். அப்ப இல்மையும் ஒழுக்கத்தையும் கனெக்ட் பண்றது எதுனா நம்முடைய ஈமான். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி அறிவு இருக்குது, அதுதான் எல்லா அறிவை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள், பெற்றோர்கள், அது தந்தையாக இருக்கும், தாயார், அவங்க இந்த இல்மை அதிகமா வளர்த்துக் கொண்டார்கள். சகோதரிகளே, நீங்கள் வளர்த்துக் கொண்டால் உங்களால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்துக்கு எதுவுமே. ஏன் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லித் தருவீங்க, உங்களுடைய கணவனுக்கு சொல்லித் தருவீங்க, உங்க சகோதரனுக்கு சொல்லித் தருவீங்க, உங்க வாப்பாவுக்கு, உங்க அத்தாவுக்கு சொல்லித் தருவீங்க, உங்க அம்மாவுக்கு சொல்லித் தருவீங்க. ஏன் என்று கேட்டால் இந்த ஈமானிய கல்வியுடைய தன்மை என்ன தெரியுமா, பிரதிபலன் பார்க்காமலே மற்றவங்க கற்றுக் கொடுக்கணும், அது எனக்கு அல்லாஹ்வோட கூலி கிடைக்கும் நம்பிக்கை கொடுக்கும். உலக கல்வி அப்படி அல்ல. வித்தியாசம் இருக்கா இல்லையா? உலக கல்வியை பொறுத்தீங்க நம்முடைய நோக்கம் எதுவா இருக்கும், இந்த படிப்பு படிச்சா ஒருத்தர் இதையிலே ப்ரொஃபஸரா, என்ன ஒரு பேராசிரியரா, ஒரு டீச்சரா போனா கூட இவ்வளவு சேலரி வரும், இவ்வளவு சம்பாதிக்க முடியும், அதுவும் இதை படிச்சு போனா வெளிநாட்டுல இதுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்குது, இவ்வளவு சம்பாதிக்க இருக்குது. அப்படி இந்த உலக
எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையும் நம்முடைய மார்க்கத்தை பற்றிய ஒழுக்கமும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் வாழ்வது அல்லாஹ் வணங்குறதுக்காக அவருடைய நன்மை அடைவதற்காக. ஆகவே சம்பாதித்தால் கூட ஹலாலான முறையை சம்பாதிக்கிற அறிவு எப்போ வரும்? மார்க்கத்துடைய கைதுதான். இல்லாட்டி அல்லாஹ்வை பற்றி அச்சம் இல்லாதவன், அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை இல்லாதவன், சொர்க்கத்தை நம்பாதவன், நரகத்துக்கு பயப்படாதவன் ஹலால் ஹராம் பாப்பானா? அவன் எதிலும் அவனுக்கு ஒண்ணுதான் நோக்கமா இருக்கும். என்ன? பணம். பணம். அப்ப கல்வியும் ஒழுக்கமும் உள்ள இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் ஆசைப்படுறேன். அவரை உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் சகோதரிகளே. நீங்கள் இதை ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். எப்போதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வை பற்றி கல்வியை அதிகப்படுத்த வேண்டும், நபியை பற்றிய கல்வியை அதிகப்படுத்தணும் நீங்க நினைக்கிறீங்களோ அப்போதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்துகள் அதிகமாகும், ரஹ்மத்துகள் அதிகமாகும், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய பிள்ளைகள் அருமையானவர்களாக உருவாகும். அந்த பிள்ளைகளை சீர்திருத்துவதில் உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க மேல உள்ள அக்கறை அவங்க நல்ல சூப்பரான ரோஸ்ட் போட்டு கொடுக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப சுவையான கமகம பிரியாணி செய்து கொடுக்கிறது மட்டும் இல்லை, அல்லது அவங்களுக்கு பிடிச்சது இது அவங்களுக்கு பிடிச்சது அது துணி கேட்டு வாங்கி வைக்கிறதுல மட்டும் இல்லை. நீங்க எல்லாத்தோட முக்கியமான என்ன நினைப்பீங்க தெரியுமா? என் பிள்ளைக்கு முதல்ல ஈமான், அதை பெற்றால் என்ன? ஒழுக்கம், அஹ்லாக், குணநலன், பண்புகள். 3 வார்த்தைகளை இப்போ ஞாபகம் வைங்க. முதலாவது அல் இல்ம், இரண்டாவது அல் அதப். அல் இல்ம் என்று சொன்னா வஹுவ மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிவது, வ மஅரிஃபத்து நபிஹி, அவருடைய நபியை அறிவது, வ மஅரிஃபத்து தீனில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை அறிவது. இதுதான் அல் இல்ம். நம்பர் 1. நம்பர் 2 அல் அதப். அதப் என்று சொன்னா ஒழுக்கம், மேனர்ஸ். ஒழுக்கம்னா என்ன? உதாரணத்துக்கு இப்போ உட்கார்ந்து நான் இங்க உட்கார்ந்து, நீங்க அங்க உட்கார்ந்து, எல்லாம் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிற சில ஒழுக்கம் இருக்குது. முதல்ல நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா உங்களிடம் பேசுறேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிற மனிதரை நான் மதிக்க வேண்டும், அவரை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுடைய உள்ளத்திற்கு நன்மையை நான் நாட வேண்டும், அவருடைய காதுக்கு நன்மையை நாட வேண்டும், அவருடைய கண்களுக்கு நன்மையை நாட வேண்டும். இப்ப பாருங்க, இதுல ஒழுக்கம் என்னன்னு வருது? உள்ளத்திற்கு நன்மையை நாட வேண்டும் அப்படின்னா என்ன? அவருடைய உள்ளத்திற்கு நல்ல விஷயங்களை நாட வேண்டும், இல்லையா? அவருடைய காதுக்கு நன்மையை நாட வேண்டும், இது ஒரு ஒழுக்கம். அவங்க காதுல விழுகிறது நல்ல விஷயமா விழும். இப்ப பாருங்க, ஒருத்தருக்கு காற்று பிடிக்கிற மாதிரி உணர்வு, அவருக்கு இப்போ காற்று பிடிச்சா அவர் நினைக்கிறாரு எனக்கு சத்தமா பிடிக்கும், சரியா? அப்போ அவர் நினைக்கிறாரு இங்க உட்கார்ந்து மஜ்லிஸ்ல நான் சத்தமா காற்று பிடிக்கிற நிலையில நான் விட்டேன்னா அது மற்றவங்களுக்கு அசூசியா இருக்கும், நல்லா இருக்காது. ஆகவே நான் கொஞ்சம் நகர்ந்து போயிடும் நல்லது. அவர் நகர்ந்து போறார், அப்புறம் காற்று பிடிச்சார், முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து. இது ஒரு ஒழுக்கமா இல்லையா? இன்னொருத்தர் அதே மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கார். இந்த காற்று பிரியிருக்கு நினைத்தவர் எழுந்து போக முடியல, அவரே மீறி காற்று பிரியுது, சத்தமா பிரிஞ்சிருச்சு. அப்ப மத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா? கவனிங்க, ஒழுக்கத்தை கவனிங்க. இங்க பாக்காது, வருவாங்க போவாங்க, சில விஷயங்கள் பேசுவாங்க. என்ன கவனிங்க, பாருங்க, என்ன பாருங்க, என்னை பார்த்தோன்னே என்ன ஞாபகம்? உங்க கண்ணு தான் பார்த்து பாக்குறீங்களா என்ன செக் பண்ணுங்க. அப்ப பாருங்க, உதாரணம் சொல்றேன். காற்று பிரிகின்ற 2 பேருடைய உதாரணம். ஒருத்தர் அவர் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்க ஒரு சபையில மற்றவங்களுக்கு அவருடைய காதை மதிக்கிறார், ஆகவே சத்தம் கேட்கிறாரு, போய் தனியா கொடுக்கிறார், விட்டுறார். அவர் வராது. சரி, இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் இருக்கு. அதே மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவர் அவரால் இடத்துக்கு போக முடியல, அவரை மீறி காற்று வெளி வருது, அது சத்தமா தான் வெளியே. இப்ப என்ன ஒழுக்கம் தெரியுமா? மற்றவர்களுக்கு ஒரு ஒழுக்கம். என்ன என்ன ஒழுக்கம் யாருக்கு தெரியும்? மற்றவர்களுக்கு இருக்க ஒழுக்கம் என்ன? அந்த இடத்துல
இப்போ காதை பத்தி சொல்லும் போது காற்று பிரிக்கிற சப்தத்தை பற்றி சேர்த்து கண்ணு. ஒருத்தர் ஒரு மஜ்லிஸ் இருக்கும்போது மற்றவர்கள் பார்வைக்கு அவருடைய கட்டாயம் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் மறைக்காமல் இருக்கக்கூடாது. தனிமையில் இருக்கும்போது இருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் முன்பு இருக்கும்போது கட்டாயம் மறைக்க வேண்டியவற்றை மறைத்திருக்க வேண்டும். அப்போ மற்றவருடைய பார்வை படுவிதத்தில் சில விஷயங்கள் இருக்கக்கூடாது. கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒழுக்க கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அது ஒழுக்கம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒழுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு அந்த வரோம். முதல்ல எங்க இடம் இருக்கோ அங்க உட்காரணும். முன் வந்து நெருங்கி உட்கார வேண்டும். சபையில இடையூறு செய்யக்கூடாது. மற்றவர்கள் வந்தால் தனக்கு அருகில் இடம் இருந்தால் ஒதுங்கி இடம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் ஒழுக்கம். இது ரெண்டு. மூணாவது அல் அஹ்லாக், குணநலன். குணநலன் என்று சொன்னா ஒருத்தருடைய உள்ளுக்குள்ள அவருடைய உணர்வுகள் மூலமா அவர் வெளிப்படுத்தக்கூடிய சில விஷயம். ஒருத்தருடைய குணம் பொறுமையா இருக்கிறது, கண்ணியமா நடந்து கொள்வது, பெரியவர்களை மதிப்பது, மூத்தவர்களை மதிப்பது, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது, அது முதலில் தாய் தந்தையிடம் அழகான முறையில் நடந்து கொள்வது, அடுத்து தன்னுடைய ரத்த பந்தங்கள்ல தன்னுடைய ரத்த உறவு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்ககிட்ட நல்ல விதத்தில் நடந்து கொள்வது, அடுத்தவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்லது சொந்தக்காரர்கள் அவங்ககிட்ட நல்ல விதத்தில் நடந்து கொள்வது, தன்னுடைய தோழர்கள் தோழிகள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் நல்ல விதத்தில் நடந்து கொள்வது. இதுல ஒழுக்கம் இருக்குது, இதுல குணநலன் இருக்குது. எப்படி? முதல்ல புறமே சொல்றேன், அது உயிரா என்ன மற்றவருடைய குறைகளை பேசணும். அவங்க முன்னாடி மற்ற நேரத்தில் மற்றவங்க சொல்லணும். அவன் அப்படிதான், அவன் அப்படிதான், ஆமா அவன் அப்படிதான் சொல்லுவான், அவன் அப்படிப்பட்டவன், அவளா அவன் நீங்க அப்படிதான் இருந்தது முன்னாடி, ஆனா அவனதான் இது மற்றவங்களை அவங்களை பற்றி வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு அவருடைய குறைகளை மற்றவர்கள் பரப்புவது. இது எந்த பிரச்சனை தெரியுமா? அஹ்லாக் பிரச்சனை. இது பெரும்பாலும் வரும். புறம் பேசுறது மற்றவங்களை பற்றி. அல்லாஹ்வுடைய அடியார்களே கவனியுங்கள். உங்களிடம் ஒருவர் மற்றவர்களை பற்றி புறம் பேசினால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர் உங்களை பற்றி மற்றவர்கள் புறம் பேசுவார். ஆனா நாம் என்ன செய்வோம்? நிறைய பேர் ஒருத்தவங்களை பற்றி புறம் பேசினா சொல்லியா நீ பாத்தியா எனக்கு மற்றவங்க சொல்லி அவங்க மண்டை விழிச்சுட்டான். நான் இப்ப போய் யாருக்கா சொல்லி சொல்லக்கூடாதுமா, சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்லிட்டியா அப்படின்னு உடனே மண்டை வச்சு மொத்த போயிடு. நான் சொன்னாதான் ஈரோடு போய் சொல்லு. எல்லாத்தையும் அந்த குறையெல்லாம் பார்க்கணும். சொல்றவர் என்ன சொல்றாருன்னா, யாரையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி அவர் மேல சொல்ற. அங்க இருந்து தப்பா ஆரம்பிக்கிறா. அப்பா அவர் புறம் பேசுறாரு, யார்கிட்டயும் சொல்றாரு, நீ எதுக்கு சொல்ற? அப்ப நீ அதை புறம் பேச ஆரம்பிச்சு. இவங்க சொல்றதே எதுக்குன்னா யார்கிட்ட சொல்லிடுறாங்க சொல்லுன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன அர்த்தம் ஆயிடுச்சு? பொய்க்கு பாருங்க. ஒருத்தர் சொல்லும் போது யார்கிட்ட சொல்லிடாத சொல்றேன் அப்படின்னா நல்லா கேட்க எல்லாத்தையும் சொல்லிடு அப்படி அதுக்கு அர்த்தம் ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தருடைய மானம், ஒருத்தருடைய விஷயங்கள், அந்தரங்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறது, இதெல்லாம் புற பேசுறது, அவதூறு பேசுறது, பொய் பேசுறது, இதெல்லாம் அஹ்லாக் சம்பந்தப்பட்ட பேசுறது. அழகான நடந்து கொள்ளாமல், சிறியவர்கிட்ட கருணையோடு அன்போடு நடக்காமல் இருக்கிறது, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் நடக்கிறது, விட்டுக் கொடுக்காமல் இருக்கிறது, பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது, கஞ்சத்தனத்தோடு இருக்கிறது, பெருந்தன்மை இல்லாமல் இருக்கிறது, ஈன புத்தியோடு இருக்கிறது, மற்றவங்கள்ட்ட ஏதோ மோசி கேட்டே ஓட்டலாம் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறது, இரவு கேட்கிறது, ஏதாவது மற்றவங்கள்ட்ட ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. இது என்ன அஹ்லாக் சம்பந்தப்பட்ட குணநலன் சரி.
இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு எங்கிருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா? நம்முடைய நபியுடைய சீராவை படிச்சு, நபியுடைய வரலாறு படிச்சு, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணநலங்களை படிச்சு, அவங்கள போல நான் இருக்கணும் அப்படிங்கிறத வாழ்க்கைய நபியுடைய வாழ்க்கையை கூட தன்னுடைய வாழ்க்கை ஆகுங்கிற ஆசை வந்தாலும் இது சரி. அதுதான் நாம் அஸ்ஸுன்னா நபியின் வழிமுறையை அறிவது என்று சொல்றோம். சகோதரிகளே, கவனமாக கேளுங்க. நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய ஒழுக்கத்திற்கும் அக்லாவுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்குங்கிறது கூட ஹதீஸ் சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எடை போடப்படுகிற மீசான் தராசிலே மிகவும் கனமாக இருப்பது அல் அக்லாக் என்று சொன்னார். என்ன உணர்வு? அல்லாஹ் தஆலா மறுமையினால அமல்களை எல்லாமே எடை போடுவான். அவருடைய மீசான் தராசு, அந்த தராசுக்கு 2 தட்டு உண்டு. அந்த தட்டுகளிலே ஒரு தட்டிலே அல்லாஹ் நன்மைகளை எடை போடுவான், நல்ல அமல்கள், அல்-அஅமால் ஸாலிஹ், நல்ல அமல். இன்னொரு தட்டிலே அல்லாஹ் தஆலா தீமைகளை எடை போடுவான். இது அல்-ஹக், இது சத்தியம், இது நடந்தே தீரும். மறுமையின் நம்பிக்கைகள் நம்முடைய முக்கியமான நம்பிக்கை. அல்லாஹ் நன்மை தீமையை எடை போடுவான், அதற்கு வடிவம் கொடுப்பான். நன்மைக்கு தீமைக்கு அல்லாஹ் வடிவம் கொடுத்திருப்பான். எடை தட்டில் அது இருக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த தட்டில் நன்மையின் தட்டில் இருக்கக்கூடியதிலேயே மிகவும் கனமாக அந்த தட்டை கீழே இறக்கக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா? அல்-அக்லாக், நம்மிடம் நல்ல குணங்கள். அப்படின்னா இதுக்கு என்ன தெரியுது? நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் எவ்வளவு இருக்கும். தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், தர்மங்கள், ஸகாத், சதகா, குர்ஆன் ஓதுறது, ரொம்ப ஒருவரை சபிப்பது, அசிங்கமான பேச்சு, ஆபாசமான பேச்சு, வெட்டியான பேச்சு, வீணான பேச்சு, ஆண்ட பேச்சு, இது எல்லாம் அந்த தீமையின் தட்டுல இருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த தீமையின் தட்டுல இவ்வளவு பேச்சுக்கிறோம், பொய், புறம், அது இது எல்லாம் ஏறிச்சுன்னா எந்த தட்டு கீழே ஏறுமோ? தீமையின் தட்டு கீழே ஏறிடும். அப்படி நன்மையின் தட்டு லேசா போயிடும், மேல தூக்கி. ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய தட்டு கனமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் நன்மையின் பேச்சுக்களை பேசுங்கள். அது என்ன? அது அக்லாக்ல நல்லதை பேசுகிற பேச்சுக்களை வெளிப்படும். நம்முடைய குணத்துல வெளிப்படும். நல்லா தெரிஞ்சுங்க, ஒருத்தருடைய குணம் அவர் இருக்கின்ற நேரத்தில் எல்லாம் அவர் பேசல, அவர் எதுவும் கேட்கல, தனியாக இருந்தார். ஆனா அவருடைய குணம், அவர் நல்ல குணமுள்ளவராக இருந்தார். எப்படி? ஒண்ணுமில்லை, எதுவுமே செய்யலைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கேடு நினைக்கல. இது நல்ல குணமா இல்லையா? உண்மையா இல்லையா? ஒருத்தருக்கு அவர் கேடு நினைக்கல, அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதானே. அவர் இது செய்யல, இது செய்யல, அவர் கேடு நினைக்கல, செய்யல என்று வெளிப்படும். வெளிப்படாத, ஏன்னா உள்ளத்துல உள்ளதான் செய்ய வரும். அப்படிதானே? உள்ளத்துல உள்ளதான் செயல வெளிப்படும். இப்போ யோசிச்சு பாருங்க, அவர் உள்ளத்தில் யாருக்கும் கேடு நினைக்கவில்லை, யார் மீதும் காழ்ப்புணர்ச்சி இல்லை, யார் மீது பொறாமை இல்லை, யாருக்கும் அவர் நாசமா போய் நினைக்கல. அவருடைய உள்ளம் சுத்தமா வச்சிருக்காரு. இது எவ்வளவு மகத்தான அகலாக் தெரியுமா? ஏன்னா எது எது கெட்ட குணங்களோ அது எல்லாத்துக்கும் தடையா இருக்கிறது இந்த குணம் தான். எந்த குணம்? அவருடைய உள்ளம் சுத்தமா வச்சிருக்கு. இது அவர் எதுவுமே செய்யல, அமலுக்கு ஒண்ணும் பண்ணல. ஆனா இந்த குணம் ஒண்ணு இருந்துச்சு வைக்கல, அவருடைய தராசு தட்டு பலப்பட வயசாக இருக்கக்கூடிய நன்மை தட்டு எவ்வளவு கனமா இருக்கும். ஆனா ஒருத்தருடைய உள்ளத்துல நிறைய கேடாதே தான், மற்றவங்களை பற்றியே கெட்ட எண்ணங்கள். அவன் இப்படி போக நாசமா போட, அவரை பத்தி பேசணும், இவரை பத்தி பேசணும், புறம் பேசணும். அவர் செயல் அதை செய்யாம போனா கூட அவருடைய கெட்ட எண்ணம் இருக்குது. அந்த கெட்ட அகலா, அவருடைய குணங்கள், அந்த குணங்கள் என்ன செய்யும்? பெரிய ஒரு அந்த கட்டில பெரிய ஒரு வீட்டாகும். சரி, இதெல்லாம் எப்ப சரியாகும்? இந்த ஹதீஸை வச்சு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியுதா? மறுமை மீதான நம்பிக்கை, மீசான் தராசு அல்லாஹ்வுடைய படைப்பாங்கிற நம்பிக்கை.
அந்த தராசுக்கு 2 தட்டு இருக்கிறது என்கிற நம்பிக்கை. அந்த தட்டுல நன்மைக்கு ஒரு தட்டு, தீமைக்கு ஒரு தட்டு உண்டு என்கிற நம்பிக்கை. அதை அல்லாஹ் எடை போடுவான் நம்பிக்கை. அதன் காரணமாக அந்த தராசு மேலும் கீழும் இறங்கும் என்ற நம்பிக்கை. அதிலே எந்த தட்டில் எது கனமாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் அந்த தட்டு கீழே இறங்கிவிடும் என்ற நம்பிக்கை. அதனால் இன்னொரு தட்டு லேசாகி மேலே உயர்ந்துவிடுகிற நம்பிக்கை. இது எல்லாம் சேர்ந்ததா அகீதா, இது எல்லாம் சேர்ந்ததா ஈமான். உள்ள வந்து சொல்லிச்சு இல்லையா, ஈமாவை 6 தூண்கள். அதுல 5வது தூண் என்ன? மறுமை நாளின் மீது நம்பிக்கை. அந்த மறுமை நாளின் மீதான நம்பிக்கை கல்வி, அது இல்ம். அந்த இல்ம் சீராய், ஒரு நம்பிக்கையில சீராய், ஒரு மறுமை என்பது உண்டு. அல்லாஹ் இந்த உலகத்தில் பிறந்து எல்லாரையும் படைத்த ஒவ்வொருத்தரையும் அவர்களுக்கு மரணம் கொடுப்பான், உயிரை எழுப்பான். அதற்கு பிறகு அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். கபர்ல விசாரணை உண்டு. நல்லவர்களுக்கு நன்மை, அவர்களுக்கு சுகம் கிடைக்கும், கபருக்கும் ஜோலையாக மாற்றப்படும். தீயவர்கள், பாவிகள், இறை நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ்வை நிராகரித்த மக்கள், காபிர்கள், அவர்களுக்கு அவர்கள் கபருல வேதனை உண்டு. நம்பிக்கை பாருங்கள், அகீதா நம்முடைய கொள்கை ஈமான். இதற்கு பிறகு அல்லாஹ் நாடுகிற ஒரு காலத்தில் ஒரு நாளை இந்த உலகம் முழுக்க அழிப்பான், எல்லாரையும் உயிர்ப்படுத்தி எழுப்புவான், விசாரணைக்கு நிறுத்துவான், மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று திரட்டுவான். திரட்டும் செருப்பில்லாமல் இருப்பார்கள். அத்தனை நம்பிக்கையோடு சேர்த்து அடுத்து விசாரணை தொடங்கும். அந்த விசாரணை தொடங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் தனியாக விசாரிக்கப்படுவார். நீதி நிலைநாட்டப்படும். அந்த மனிதனுடைய செயல்களுடைய ஏடு விதிக்கப்படும். ரிஜிஸ்டர் அதுல எதிர்த்து விடப்படும். அது சின்ன நன்மையா இருக்கும், பெரிய தீமையா இருக்கும், சின்ன தீமையா இருக்கும், சிறிய நன்மையா இருக்கும், எல்லாம் மொத்தமாக எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ் நிரூபிப்பான், நீ செய்ததுதான் இது. மக்களாலே இருந்தவர் முஸ்லிமான ஆரம்பகால சஹாபாக்களில் ஒருத்தர் யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரத் செய்தவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் இருந்தவர். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தெரியுமா இருப்பார்கள்? ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. அவங்க ஒரு மரத்தடி விட்டாங்கன்னா ஒரு ஒல்லி மரத்தை விட்டு அவங்க பார்க்க முடியாது. அந்த மரம், அந்த ஒல்லி மரம் அவங்கள மறைச்சு அவ்வளவு ஒல்லியா இருப்பாங்க. மரத்துல ஏறாங்க, கிளைகள் மத்தியில அவருடைய கால் இருந்துச்சுன்னா அதுவும் ஏதோ ஒரு சின்ன கிளைகள் நினைச்சுப்பாங்க கால. அவ்வளவு ஒல்லியா இருப்பாங்க, வெயிட்லெஸ். மக்கள் சொன்னாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரொம்ப வீக்கா இருக்கு, ரொம்ப ஒல்லியா இருக்கு, வெயிட்டே இல்லை அப்படின்னா மக்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தராசு தட்டிலே கனமாக இருப்பார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அல்லாஹ் தஆலா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவருடைய மீதான தராசு தட்டில வலது பக்கத்துல தட்டை தூக்கி அப்படி கட்டியாரு. இந்த உலகத்துல எவ்வளவு ஒல்லியா இருந்தாலும் அமல்களால், ஈமானால், நல்ல குணங்களால் அவர் நல்ல சிறந்த மனிதராக இருந்தால் அதெல்லாம் நாளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு அல்லாஹ் தஆலா அவரையே தூக்கி நிறுத்திடுவார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் தராசு தட்டிலே மிக கனமாக இருந்தார். அப்ப இதுல என்ன தெரியுது? அமல் நம்முடைய தௌஹீத், அல்லாஹ்வே வணங்குவது, அவருக்கு இணை வைக்கக்கூடாது, ஷிர்க் செய்யக்கூடாது. இது தராசுத்தை கனமா. ஏன்னா அல்லாஹ் நம்மை படைச்சதே அவனை மட்டும் வணங்குதான், அவனுக்கு மட்டும் இபாதத் செய்யத்தான், வேற யாரையும் வணங்குறது இல்லை. ஷிர்க் செய்யக்கூடாது. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றணும். சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் யார்? நபி தோழர்கள் யார்? சஹாபியாக்கள். நபி தோழிகள் யார்? நம்முடைய நபியை பின்பற்றணும். அதனால அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டார். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். ஏன் இந்த அந்தஸ்து? இன்னைக்கு இப்னு மஸ்ஊத் சொன்னா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம். ஏன் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானா? இந்த துஆ ஏன் கிடைக்குது? ஏன்னா அவர்கள் நபியை பின்பற்றினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு. ஏன் இதெல்லாம் சொல்றோம்? ஏன்னா அவர்கள் நம்முடைய நபியை பின்பற்றினார்கள். ஒரு சிறந்த முஸ்லிம் அல்லாஹ்வை வணங்குவார்.
இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு பேர் என்ன கேட்கறாங்க, என் பையன் எப்படி இருக்கிறான், அப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இது செய்யறாங்க, அது செய்யறாங்க, என்னங்க செய்யறாங்க, எப்போ மொபைல்லே இருக்கிறாங்க. அப்படின்னா எங்க தர மாட்டேங்கிறாங்க, மொபைல் அவங்கள்ட்ட தர மாட்டேங்கிறாங்க, எடுத்துக்கலாம். அப்புறம் கொடுத்தாங்க, நீங்க என்ன செய்வீங்க, நான் மொபைல் இருப்பேன். அப்போ எப்படி உள்ள செய்யலாம்? ஏன்னா அந்த மொபைல்ல இருக்குன்னு எப்படி கத்துக்கிறாங்கன்னா, நாம பார்க்கணும், நாம என்ன பார்த்துட்டே இருக்கிறோம், நாம இவ்வளவு நேரம் மொபைல்ல இருக்கிறோம். என்ன அம்மா என்ன செய்யலாம், அம்மா மொபைல் இருக்கு. அப்போ அதுலயே டைம். சரி, அம்மா எதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, பிள்ளைய பார்க்கலாம், பிள்ளை அடுத்து பல மடங்கு தாக்கும், எதெல்லாம் பார்க்கணும், எதெல்லாம் பார்க்கணும். அப்போ முதல்ல நம்மிடம் தர்பியத் வரணும். அது வந்தால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய ஈமான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், அழகான முறையில் அவங்களை தர்பியத் செய்யணும், பொறுமை நம்மிடம் வேணும், துஆ வேணும். துஆ அல்லாஹ்விடமே நமக்கு நிவர்த்தி இருக்கு, நிவாரணம் இருக்கு. வேற எல்லாம் அடுத்ததான் என்னென்னோ பண்ணாலும் சரி, அல்லாஹ் நாடாம அவருடைய உதவி கேட்டு நம்முடைய துஆ கபூலாக ஒன்றும் நடக்காது. அதே நேரத்தில் நம்முடைய சுன்னாவை, அல்லாஹ் நம்முடைய ஈமானை, நம்முடைய வாழ்க்கையை அமல்படுத்துவதற்கு சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும். வீட்டில் சுத்தத்தை கடைபிடிக்கணும். முதல்ல எந்த வீட்டில் சுத்தம் சுகாதாரம் இல்லையே, ஷைத்தான் வந்து கூடியது. ஷைத்தான் இப்ளீஸ் வந்து கூடியது. பாத்ரூம் கூட ஒரு சுத்தமா வச்சுக்கிறது. எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு வீடுகள்? அப்ப இதனுடைய பிரச்சனை, பாத்ரூம்ல ஷைத்தான் குடியிருப்பான். அல்லாஹ்வும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுதி வல் ஹபாயிஸ். ஏன் வெளியே சொல்லி உள்ள போறோம்? என்ன அர்த்தம்? அல்லாஹ்வும்ம அல்லாஹ் இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸ் வல் ஹபாயிஸ். ஆண் பெண் கெட்ட ஷைத்தான்களை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுதான் துஆக்கள். ஏன் கழிவறை பிள்ளை போறப்ப சொல்லி போற தெரியுமா? கழிவறை என்கிற கழிவு உள்ள இடங்களிலே ஜிந்த ஷைத்தான்களில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் குடித்தனம் நடத்துவாங்க, உள்ளத்தில வச்சுப்பாங்க. ஷைத்தான் அங்க குடியிருப்பாங்க. அதனால அல்லாஹ் பாதுகாப்பு எடுப்போம். அந்த இடத்தை அசுத்தமா வச்சுக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, தண்ணீர் நல்லா சுத்தமா இருக்கணும், வீடு சுத்தமா வச்சுக்கணும், பெட்ரூம் சுத்தமா வச்சுக்கணும், வீட்டை எப்படி ஒழுங்கா வச்சுக்கணும், ஆடையை எப்படி சுத்தமா வச்சிருக்கணும், உடம்பை சுத்தமா வச்சுக்கணும், ஈமான சுத்தமா வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் சொல்லலாம். அதான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஈமான், அகீதா, அல்லாஹ்வை பற்றிய கல்வி, அது சரியாகி அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி, அந்த அடிப்படையில் நம்முடைய ஆயத்திற்கு சோதனை கூட அதை விளங்கி அல்லாஹ்வை வணங்கி நபியை பின்பற்றி வாழ்வதுதான் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, பெரியோர்களே, சின்ன பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கை எப்போது முடியும் என்பது நமக்கு, அது எனக்கா இருக்கட்டும், உங்களுக்கா இருக்கட்டும், யாருக்கா இருக்கட்டும், எப்போது மௌத்தின் மாணவர், மரணத்தின் மாணவர் நம்மை அழைப்பார். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துட்டு அவர் வந்துடுவார். அவர் முத மாட்டார், செய்ய மாட்டார், வந்துடுவார், ரூப பறிச்சு. அதுக்கு முன்னாடி உண்மையான அல்லாஹ்வுக்கு விசுவாசமா, ரப்புக்கு விசுவாசமா, அல்லாஹ்வையே வணங்கி சுன்னாவை பின்பற்றினா அதுதான் நம்முடைய மறுமையின் மீசான் தராசிலே கனமாக இருக்கும். ஆகவே நம்முடைய அல்லாஹ்வுக்கும் நம்முடைய இல்முக்கும் தொடர்பு இருக்குது, நம்முடைய அல்லாஹ்வுக்கு ஈமானுக்கு தொடர்பு இருக்குது. ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளுடைய தராசு தட்ட சொல்லி சொல்றாங்க, அது கனமானது அல்லாஹ்வுக்குறாங்க. இன்னும் சொன்னாங்க, உங்களில் மிகச் சிறந்தவர்கள், உங்களின் குணத்தால் மிகச் சிறந்தவர்கள் சொன்னாங்க. ஆண்களுக்கு கணவனார் சொல், உங்களில் உங்கள் மனைவியிடம் சிறந்தவராக இருப்பவர் சிறந்தவர் சொன்னார். அப்ப என்ன, அவர் சிறந்த கணவராக, சிறந்த முஸ்லிமாக, சிறந்த விதத்தில் கணவன்கிற பொறுப்புகளை சுமப்பவராக, சிறந்த தந்தையாக இருந்து குடும்பத்தை பராமரிக்கிறார். அப்படிப்பட்ட ஈமானோடும் இஸ்லாமோடும் அதபுகிற ஒழுக்கத்தோடும் அல்லாஹ்வுக்கு நல்ல குணத்தோடும் நாம் இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படை. இதற்கு பிறகு மற்றவை எல்லாம் கூடுதலாக கிடைக்கும். பள்ளிக்கூட படிப்பதை இன்னும் சிறந்த விஷயத்தை படிப்பது, சிறந்த முறையில் நடந்து கொள்வது, நம்முடைய ஆசிரியர் சிறந்த முறையில் நடந்து கொள்வது, அது பிள்ளையார் தான் நம்முடைய ஆசிரியர் சிறந்த முறையில் நடந்து கொள்ளணும், பெற்றோர் ஆசிரியர் சிறந்த முறையில் நடந்து கொள்ளணும், ஆசிரியர் தான் அவருடைய பிள்ளைகளிடம் பெற்றோரிடம் சிறந்த நடந்து கொள்ளணும். இது எல்லாம் சேர்ந்தது இஸ்லாம், இது எல்லாம் சேர்ந்தது நம்முடைய சுன்னாவில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடியது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்தில் எங்களை எல்லாம் சந்தித்ததில் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லாஹ் நம்முடைய சந்திப்பை அவருடைய திருப்திக்காக, அவனுடைய கூலியை பெறுவதற்காக, நாம் அவனை முகத்திற்காக சந்தித்த சந்திப்பாக
மிகப்பெரிய நன்மையாக நமக்கு இருக்க வேண்டும், கனமாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. بارك الله فيكم، جزاكم الله خيرا.